ஹலோ வணக்கம் அனைவருக்கும் கை. ஸோ ஃபஸ்ட்டு வந்த உடனே இப்போ நம்ம அந்த ஷெட்யூல்லாம் போட்டு ஒரு ஷெட்யூல் போட்டிருக்கோம். இந்த ஷெட்யூலில் போட்டதுக்கப்புறம் வந்த ஒரு இன்ஃபோ என்னென்னா, எக்ஸாம் வந்து 21 அப்படின்னு இருக்காங்க. எக்ஸாம் இஸ் ஆன் 21, சரியா? ஸோ 21 தான் நம்மளுக்கு எக்ஸாம். 21 தான் எக்ஸாம் அப்படிங்கும்போது சிங்கிள் ஷிஃப்ட்டில் நடக்கும். 21 நவம்பர் சிங்கிள் ஷிஃப்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. கன்ஃபர்மேஷன் இன்றைக்கி இல்லை நாளைக்கு வர வாய்ப்பு இருக்குது, சரியா? ஸோ 21 தான் எக்ஸாம் அப்படிங்கும்போது 10 days இருக்குது. நல்ல விஷயம். சிங்கிள் ஷிஃப்ட்டு ப்ராப்பராக யூஸ் பண்ணணும். அது இதுன்னு போட்டு மண்டையை குழப்பிக்கிடாதீங்க. இது நம்மளுக்கு இந்த வீக்குக்கான ஷெட்யூல். எத்தனை மேரத்தான் இருக்குன்னு மட்டும் நீங்கள் பார்த்துக்கிடுங்க, சரியா? எத்தனை மேரத்தான் இருக்குன்னு பாருங்கள். இது எல்லாமே யூடியூப்பில் ஃப்ரீயாக நீங்கள் லாஸ்ட் மினிட்ல நல்ல ஒரு ப்ரிப்பரேஷனுக்கு ஒரு புஷ் எடுக்கணும் அப்படிங்கிறக்காக தான் இது, சரியா? ஸோ நான் இன்றைக்கி மண்டே, இன்றைக்கி நைட்டு கிரிட்டிக்கல் ரீசனிங்குடைய செகண்ட் பார்ட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம இன்ஃபரன்ஸ் அண்ட் ஸ்ட்ரென்தனிங் வீக் தி ஆர்குமெண்ட், இது ரெண்டையும் உங்களுக்கு பக்காவாக நான் முடிச்சு தரேன். 100% டவுட்டே வராத அளவுக்கு இந்த ரெண்டையும் முடிச்சிடுவோம், சரியா? ஏற்கனவே நம்ம கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் கொஞ்சம் பார்த்துருக்கோம். அசம்ஷன் நல்லா பார்த்துட்டோம். அசம்ஷன் தெளிவாக பார்த்துருக்கோம். அசம்ஷனுக்கு அப்புறம் ஒரு டாபிக் பார்த்தோமே, கன்க்ளூஷன் பார்த்துருக்கோம். அசம்ஷன் கன்க்ளூஷன்ஸ்லாம் பார்த்துருக்கோம். இன்னும் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷனை நல்லா ஸ்ட்ராங் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு ஸ்ட்ரென்தனிங் வீக்கெண்டிங் தி ஆர்குமெண்ட்டு அண்டு இப்போ நான் சொன்னேன் இன்னொரு டாப்பிக்கு மறந்துச்சு. ஸ்ட்ரென்தனிங் வீக்கெண்டிங் தி ஆர்குமெண்ட்டை தெளிவாக முடிச்சுட்டு இன்ஃபரன்ஸையும் முடிச்சு விட்றேன், சரியா? ஸோ அது இன்றைக்கி நைட்டு உங்களுக்கு மேரத்தான் இருக்கும். நாளைக்கு காலையில் ஒக்காப் ரிவிஷன் இருக்கும், சரியா? இன்றைக்கி நான் ஒக்காப் ரிவிஷன் போட்டிருக்கேன். அதை நான் நாளைக்கும் கண்டினியூ பண்ண போகிறேன். ஸோ எல்லா நாளுமே காலையில் வழக்கமான கிளாஸ் எடுக்கும். வழக்கமான கிளாஸ் 9 to 10 வந்துட்டு வெனஸ்டே, ஃப்ரைடே மற்ற நாள்லாம் இருக்கும். பட் மேரத்தான் டேட்ஸ் மட்டும் பார்த்துக்கிடுங்க. இன்றைக்கி நைட் ஒன்று இருக்குது, நாளைக்கு காலையில் ஒகேப் ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணி தரேன் உங்களுக்கு. இதெல்லாம் நான் படிச்சிட்டேன் சார், இதை எனக்கு ரிவைஸ் பண்ணுங்கள், அப்படி எது இருந்துச்சுனாலும் நம்ம பண்ணுவோம். ரீசெண்டாக போட்ட ஒகேப் மேரத்தான் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரு ரிவிஷன் பண்ணுவோம், சரியா? அதுவும் பண்ணிடுவோம். அடுத்து நாளைக்கு நைட்டு ஜூன் அண்ட் ஜூலை நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் எடுத்திருக்கோம். நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் டீச் பண்ண அந்த கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒன்லி ஆர்பிஐ, செபி, பேங்கிங் நியூஸ் டீச் பண்ணியிருக்கோம்ல, அந்த ஜூன் அண்ட் ஜூலை மந்த்துக்கான ரிவிஷன். ஸோ அது உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும், சரியா? அடுத்தது வெனஸ்டே மட்டும் எதுவும் கிடையாது. தேர்ஸ்டே பயங்கரமாக ஒரு வெறிகுண்டு ஒன்று ரெடி பண்ணுறோம். காலையில் திரும்ப என்னுடைய ஒகேப் ரிவிஷன் இருக்குது. சாட்டர்டே, சண்டே அடுத்த மேரத்தான் இருக்குது, எரர் மேரத்தான்ஸ் இருக்குது, எல்லாம் யூடியூப்பில் தான், சரியா? ஸோ 7:30 to 10 தேர்ஸ்டேக்கு ஒகேப் ரிவிஷன். இப்போ ஒகேப் நான் இந்த வீக் உங்களுக்கு நல்லா படிக்க வைக்கிறேன், படித்ததை ரிவைஸ் பண்ண வைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் படிக்கலைனாலும் கிளாஸுக்கு வாங்க, உங்களுக்கு கொஞ்சம் காதில் கேட்க கொஞ்சம் அப்படி படிக்கிற மாதிரி இருக்கும். இன்றைக்கி காலையிலையும் கிளாஸ் போட்டிருப்போம், ஒகேப்ஸ் தான், சரியா? அடுத்தது டியூஸ்டே நைட்டு நான் ஜூன் ஜூலை உங்களுக்கு ரிவைஸ் பண்ணுறேன்னா, தேர்ஸ்டே நைட்டு உங்களுக்கு ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் ரிவைஸ் பண்ணிடுறேன், ரிவிஷன், சரியா? ஸோ ஜூன் ஜூலை அப்போ பண்ணுறோன்னா ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் தேர்ஸ்டே நைட்டு பண்ணுவோம். தேர்ஸ்டே ஒரு மெகா கிளாஸ் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் எடுக்கிற மேம் வந்துட்டு உங்களுக்கு டாப் 300 கரண்ட் அஃபேர்ஸ் ஃபார் எஸ்பிஐ கிளர்க் கொண்டு வந்துருவாங்க. டாப் 300 கொஸ்டின்ஸு மொத்தமாக நம்மளுடைய எல்லா சோர்ஸையும் யூஸ் பண்ணி 5 hours சாலிடாக 5 hours இந்த கிளாஸ் இருக்கும். ஸோ 5 hours தேர்ஸ்டே மட்டும் பாருங்கள், 7:30 to 10, 10:30 to 3:30, திருப்ப நைட்டு 9 to 11:30. ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஃபோக்கஸ் எங்கே போகுதுன்றதை நீங்கள் பார்த்துக்கிடுங்க. கிரிட்டிக்கல் ரீசனிங் பண்ணுறோம், ஒகேப்ஸ் ரிவைஸ் பண்ணுறோம், கரண்ட் அஃபேர்ஸ் ரிவைஸ் பண்ணுறோம், கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட்டு போடுறோம், சரியா? ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு ஆட் பண்ணணும், இதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும் அப்படி இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். இதுக்கு அடுத்த ஷெட்யூல் நான் உங்களுக்கு சொல்கிறேன். எக்ஸாம் 21 அப்படின்னா சாட்டர்டேயும் சண்டேயும் மேரத்தான் போடுவோம். அடுத்த வாரமும் திரும்பி நான் உங்களுக்கு நவம்பர் சொல்லித்தரேன். நவம்பர் படிக்கணும், 20 days கண்டிப்பாக படிச்சாகணும், வேறு வழி கிடையாது. இப்போ நவம்பரில் முக்கியமான நியூஸை நெக்ஸ்ட் வீக் ஒரு நாள் படித்து ரிவைஸ் பண்ணிட்டோன்னா சூப்பர் ஆயிடலாம், செம்மையாக ரெடி ஆயிடலாம். இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. பெய்டு பேட்சஸ் வேணும். எல்லாம் பெய்டு பேட்சஸில் நம்ம பிடிஎஃப் எல்லாமே போட்டிருக்கோம். பெய்டு பேட்சஸில் இன்றைக்கி வரைக்கும் மந்த்லி ரிவிஷன் போட்டுட்ருக்காங்க, மேம் போட்டுட்ருக்காங்க, மற்ற கிளாஸஸ் போயிட்டுருக்குது. அதெல்லாம் வேணும்னா நம்ம வெப்சைட் யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, டாட்டா, பை. ஐயோ